டுடே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் எதுக்காக பயன்படுத்துகிறோம், அதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதோடைய மைக்ரேஷன் என்ன, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன, இப்படி ஆட்டோமேஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டோமேஷன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்து மிஷின்ஸும் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்கலாக ஒர்க் பண்ணுற டெக்னாலஜி தான் வந்து ஆட்டோமேஷன்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் மிஷின் ஆப்ரேட் பண்ண ஒர்க்கர்ஸ் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும்போது சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணால் மிஷின் ஒர்க்கை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பீஸ் ஒன் பிளேஸில் இருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் பண்ண கன்வேயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. சென்சார் வந்து ஒர்க் பீஸை சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணும். கண்ட்ரோலர் அதோடைய சிக்னலை கொடுக்கும். அண்ட் கன்வேயர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட் ஆகும். இங்கே ஒர்க்கர் வந்து டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் கண்ட்ரோல் பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ரீசன்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், டு இன்க்ரீஸ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறதுனால லேபர் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைமில் மோர் ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும். தென் டு ரெடியூஸ் த லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும் பிகாஸ் ரிப்பிட்டிவ் ஒர்க் வந்து மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணும். தென் டு மேனேஜ் த எஃபெக்ட் ஆஃப் லேபர் ஷார்ட்டேஜ். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் ஆட்டோமேஷன் மூலிமா லேபர் ஷார்ட்டேஜை மேனேஜ் பண்ணலாம். டு ரெடியூஸ் ஆர் எலிமினேட் ரொட்டீன் மேனுவல் அண்ட் கிளரிக்கல் டாஸ்க். ரிப்பீட்டட் மேனுவல் அண்ட் கிளரிக்கல் ஒர்க்ஸ் லைக் கவுண்டிங், டேட்டா என்ட்ரி, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இந்த மாதிரியான டாஸ்க்ஸ்லாம் ரெடியூஸ் இல்லைனா எலிமினேட் பண்ண முடியும். டு இம்ப்ரூவ் ஒர்க்கர் சேஃப்டி. டேஞ்சரஸான ஆப்ரேஷன் சுச்சுவேஷன் டைமில் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒர்க்கருக்கு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். தென் டு ரெடியூஸ் மேனுஃபேக்சரிங் லெட் டைம். மிஷின்ஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால மேனுஃபேக்சரிங் லெட் டைம் ரெடியூஸ் ஆகும். தென் டு இம்ப்ரூவ் ப்ராடக்ட் குவாலிட்டி. மிஷின் சேம் ஆப்ரேஷனை அக்யூரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் ப்ராடக்ட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். தென் டு அக்கம்ப்ளிஷ் ப்ராசஸ் தட் கேன் நாட் பி டன் மேனுவலி. ஹியூமன்ஸ் வந்து மேனுவலாக பண்ணுற டிஃபிகல்ட் ஆர் டேஞ்சரஸ் இருக்கிற ப்ராசஸை ஆட்டோமேஷன் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் ஃபைனலி டு அவாய்ட் த ஹை காஸ்ட் ஆஃப் நாட் ஆட்டோமேட்டிங். ஆட்டோமேஷன் பண்ணாமல் இருந்தால் லேபர் காஸ்ட், ப்ரொடக்ஷன் டிலே அண்ட் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ்னால லாங் டேர்ம் ஹை காஸ்ட் வரலாம். ஸோ automation helps to avoid this cost. So overall, automation main productivity, cost, safety, quality, productive efficiency improve பண்ண யூஸ் பண்ணுது. அடுத்த நாம் என்ன பார்க்குறோன்னா strategies for automation. இப்போது ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை பார்க்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து புரியும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பவர். ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண ரெக்வயர்ட் எனர்ஜி தான் பவர். அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் பவராக இருக்கலாம், இல்லைனா நியூமேட்டிக் பவராக இருக்கலாம். அது வந்து அந்த மிஷின்ஸுக்கு ஆக்சுவேட்டருக்கு வந்து ஆப்ரேட் பண்ண யூஸ் ஆகும். அடுத்து வந்து ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மிஷின் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎன்சி மிஷினுக்கு ட்ரில்லிங்கு, கட்டிங்கு அந்த மாதிரி சீக்வன்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபீட் பண்ணுறது தான் வந்து ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். இது ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிசீவ் பண்ணி ஆப்ரேஷனை கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் பண்ணும். சென்சார்ஸில் இருந்து வர இன்ஃபர்மேஷனை எடுத்து ரெக்வயர்ட் ஆக்ஷனுக்கு சிக்னலை கொடுக்கும். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ். ஃபைனலி ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் தான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ட்ரில்லிங், வெல்டிங், மிஷினிங், அசம்பிளி இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போது ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்னா ஒரு மிஷினுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷனை வந்து அசைன் பண்ணுறது தான் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரில்லிங் மிஷினில் நம்மளால் வந்து ட்ரில்லிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதனால் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து கம்பைன்ட் ஆப்ரேஷன். கம்பைன்ட் ஆப்ரேஷன்னா வந்து மல்டி ஆப்ரேஷன்ஸை சிங்கிள் மிஷினில் கம்பைண்டாக பண்ணுறது தான் வந்து கம்பைன்ட் ஆப்ரேஷன். எக்ஸாம்பிள் சிஎன்சி மிஷினில் ட்ரில்லிங் பண்ணலாம், மில்லிங் பண்ணலாம், டேப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் சேம் செட்டப்பில் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் வந்து செட்டப் டைமும் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அடுத்து வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் ஆப்ரேஷன். டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸை சிங்கிளாக கனெக்டட் சிஸ்டமாக கனெக்ட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மிஷினிங், இன்ஸ்பெக்ஷன், மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு இன்டிகிரேட்டான சிஸ்டமை வந்து ஒர்க் பண்ணும். அடுத்து வந்து சைமல்டேனியஸ் ஆப்ரேஷன். 2 or more ஆப்ரேஷன்ஸ் சேம் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்சி மிஷினில் காம்பனண்ட்டோட 2 sides சைமல்டேனியஸ் மிஷின் பண்ணி ப்ரொடக்ஷன் டைமை ரெடியூஸ் ஆகும். அடுத்து வந்து இன்க்ரீஸ்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்க்ரீஸ்டு ஃப்ளெக்சிபிலிட்டினா ப்ராடக்டோட டிசைன் அப்படி இல்லைனா ப்ரொடக்ஷனோட ரெக்யர்மெண்ட்டு சேஞ்ச் ஆனால் சிஸ்டம் வந்து குயிக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரோக்ராம் ஆஃப் சிஎன்சி மிஷினில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இம்ப்ரூவ்டு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ். மெட்டீரியல்ஸை மூவ் பண்ணவோ ஸ்டோர் பண்ணவோ கன்வேயர்ஸ், ரோபோட்ஸ், ஏஜிவிஎஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜிவி ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் ரா மெட்டீரியல்ஸ் ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ வந்து கன்வேயர் இருக்குன்னா அந்த கன்வேயரில் ரா மெட்டீரியல் ஃப்ரம் இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். அடுத்து வந்து ஆன்லைன் இன்ஸ்பெக்ஷன். ப்ரொடக்ஷன் நடக்கும்போதே குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேமரா இல்லைனா சென்சார்ஸ் பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து காம்பனண்ட்டில் டைமென்ஷனல் அதில் எதனா டிஃபெக்ட் இருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்றது இமிடியேட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆப்டிமைசேஷன். ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆப்டிமைசேஷனாக ப்ரொடக்ஷனோட பேராமீட்டரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி பெஸ்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஃபர்னஸோட டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும். அடுத்து வந்து பிளான்ட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல். இப்போ என்டையர் ஃபேக்ட்ரியோட ஆப்ரேஷனை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, மிஷின் கண்டிஷன் என்ன, அதோடைய மெட்டீரியல் ஃப்ளோ இப்படின்னு வந்து இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து வந்து சிஐஎம்னா கம்ப்யூட்டர் இன்டிகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா டிசைனு, ப்ரொடக்ஷன் பிளானிங்கு, மிஷினிங்கு, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக இன்டிகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேடில் டிசைன் க்ரியேட் பண்ணால் இன்ஃபர்மேஷன் வந்து கேம் சிஸ்டத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ சிஎன்சி மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக காம்போனண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். நவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். அதில் நம்மளுக்கு யூஎஸ்ஏ பிரின்சிபல். யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் த existing process, S stands for simplify the process and A stands for automate the process. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனா என்னென்னு பார்க்கலாம். ஆட்டோமேஷன் பண்ண ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். இப்போ ப்ரொடக்ஷன் லைனில் மெட்டீரியல் மூவ்மெண்ட்டு, மிஷின் ஆப்ரேஷன் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்டிவிட்டி எப்படி நடக்குதுன்றதை அதை பற்றி அப்சர்வ் அண்ட் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும். அடுத்து வந்து எஸ்னால் வந்து சிம்பிளிஃபை த ப்ராசஸ். இப்போது ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம்
unnecessary ஸ்டெப்ஸு, ரிப்பீட்டட் ஒர்க்ஸு அண்ட் டிலே டைம்ஸ் இதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ப்ராசஸை சிம்பிள் அண்ட் எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணணும். தென் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டோமேட் த ப்ராசஸ். ப்ராசஸை சிம்பிளாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஆன அப்புறம் சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், ரோபோட்ஸ் இந்த மாதிரியான அதர் ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுவோம். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா யூஎஸ்ஏ பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஆட்டோமேஷன் பார்த்தோம். இப்போ வந்து மைக்ரேஷன் ஃபார் ஆட்டோமேஷன் வந்து பார்க்குறோம். இந்த மைக்ரேஷன் ஆஃப் ஆட்டோமேஷனில் வந்து 3 ஃபேஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தோன்னா மேனுவல் ப்ரொடக்ஷன், ஃபேஸ் 2 வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட் ப்ரொடக்ஷன், ஃபேஸ் 3 வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டட் இன்டிகிரேட்டட் ப்ரொடக்ஷன். இது வந்து நம்ம டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போது இந்த டயக்ராமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுவல் ப்ரொடக்ஷனில் இருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இன்டிகிரேட்டட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எப்படி கிராஜுவலாக மூவ் பண்ணுறாங்கன்றத இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் வந்து 3 ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் தான் வந்து மேனுவல் ப்ரொடக்ஷன். இப்போது ஸ்டார்டிங்கில் ப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்டாக மேனுவலாக இருக்கும். ஒர்க்கர்ஸ் வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஒர்க் ஸ்டேஷனில் முடிஞ்ச ஒர்க் பீஸ் வந்து ஒர்க்கர் வந்து மேனுவலாக நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து கேரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காம்பனண்ட் ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் ஸ்டேஷனுக்கு போகும். ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கர் அதை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஒர்க் ஸ்டேஷனும் மேனுவலு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங்லும் மேனுவல். அடுத்து வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ன்றது வந்து ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன். இங்கே கொஞ்சம் ஆட்டோமேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் ஸ்டேஷன் ஆட்டோமேட்டடாக சேஞ்ச் ஆகும். அப்படின்னா மிஷின்ஸ் தெம்செல்ஸ் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஒன் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து அனதர் ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஒர்க் பீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸ்டில் மேனுவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் சிஎன்சி மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷினிங் பண்ணும். ஆனால் மிஷினிங் முடிஞ்ச காம்போனண்ட்டை வந்து ஒர்க்கர் நெக்ஸ்ட்டு சிஎன்சி மிஷினுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து வந்து ஃபேஸ் 3 ஃபைனல் ஸ்டேஜ் ஆட்டோமேட்டட் இன்டிகிரேட்டட் ப்ரொடக்ஷன். இந்த இதில் வந்து சிஸ்டம் மோர் அட்வான்ஸ்டட் ஆட்டோமேஷன் ஸ்டேஜுக்கு போகும். ஆட்டோமேட்டட் ஒர்க் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸை ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் மூலமாக ஒன் ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கன்வேயர் இல்லைனா ஆட்டோமேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டமில் காம்பனண்ட் வந்து ஃபஸ்ட்டு மிஷின்லேருந்து செகண்டு மிஷினுக்கும் திரும்பவும் செகண்டு மிஷின்லேருந்து தேர்டு மிஷினுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேரி பண்ணும். இதில் வந்து ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமோட மெயின் ஐடியா என்னென்னா, கம்ப்ளீட் ஆட்டோமேஷனை ஒரு ஷார்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு மேனுவல் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டட் ஒர்க் ஸ்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபைனலாக ஆட்டோமேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் கனெக்டட் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லி இன்டிகிரேட்டட் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு கிராஜுவலாக மூவ் பண்ணலாம். அதே மாதிரி இதனால் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். வைல் ப்ரொடக்ஷன் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேஷனோட அடாப்ட் பண்ணுறது மோர் பெனிஃபிக்கலாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மைக்ரேஷனுக்கு வந்து ஒரு அனிமி வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த அனிமேஷன் வீடியோவில் வந்து நம்மளுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபேஸ் 1 வந்து மேனுவல் ப்ரொடக்ஷன். இப்போ பார்த்தோன்னா இந்த மேனுவல் வந்து ஒரு ஒர்க்கர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஒர்க் பீஸை வந்து ட்ரில்லிங்கோ ஏதோ மிஷினிங்கோ ஏதோ பண்ணுறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா கன்வேயர் மூலிமா வந்து அந்த ஒர்க் பீஸை வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. சிஎன்சி மிஷினில் கொடுத்து அது வந்து அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து மேனுவலாக போகுது. அப்போ இங்கே இந்த ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே மேனுவல் ப்ரொடக்ஷனாக மேனுவல் இதுவாக இருக்குது, ப்ராசஸாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் 2 வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன். இதில் வந்து ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. ரோபோட் வந்து என்ன பண்ணுதுன்னா கன்வேயரில் இருக்கிற மெட்டீரியல் எடுத்து வந்து சிஎன்சி மிஷினில் ஏதோ ஒரு மிஷினிங்கோ ட்ரில்லிங்கோ ஏதோ சம்திங் பண்ணுது. பண்ணினதை வந்து
ஒரு ஒர்க்கர் வந்து அந்த மிஷினில் இருந்து அடுத்த மிஷினுக்கோ இல்லைன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அடுத்து ஃபேஸ் 3. ஃபேஸ் 3ல் வந்து பார்த்தோன்னா இன்டிகிரேட்டட் ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன். ஒரு ரோபோட் வந்து கன்வேயரில் இருக்கிற மெட்டீரியல் பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணது சிஎன்சி மிஷினில். அங்கே மிஷினிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் போகுது. போனதுடனே அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச மெட்டீரியலை எடுத்து திரும்பவும் இன்னொரு ரோபோட் ஹேம் வந்து பேக்கேஜிங்க்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா எந்த ஒரு மேனுவலும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுது. இதுதான் வந்து ஃபேஸ் 1ல் இருந்து ஃபேஸ் 3 வரைக்கும் வந்து இந்த மைக்ரேஷன் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து நம்மளுக்கு சொல்லுது. தேங்க்யூ.